மொளகா கிள்ளி சாம்பார் வைக்கலான்னு பார்த்தா பச்சை மிளகாவே இல்ல. அதுக்கப்புறமா வரமிளகாவ கிள்ளி போட்டு எப்படியோ பாசிப்பருப்பெல்லாம், கேரட்லாம் போட்டு மொளகா கிள்ளி சாம்பார் வச்சாச்சு. பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் பச்சை மிளகா ஃப்ளேவர் போட்டிருந்தா ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வச்சாச்சு. அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் நான் பச்சை மிளகா இருக்கிறதே வந்து இல்லைன்றதே பார்த்தேன் நான். ஸோ அதனால சூப்பராக வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா இட்லியை பந்துன்னு சூப்பராக ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து சிம்பிளாக வந்து இந்த வேலை முடிஞ்சிடும் இல்லையா? மதியம் லஞ்சுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலைல இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மதியம் லஞ்சுக்கும் சாதத்து கூட சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காமனாக இன்றைக்கி வந்து பண்ணியாச்சு. இங்கே டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா மாவு பாக்கெட் வந்து கிடைக்கும், சென்னை ஸ்டார்னு சொல்லிட்டு. அதில் தான் வந்து வாங்குவோம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் இட்லி தான் வந்து பேக் பண்ணிவிட்டேன், தம்பிக்கும் வந்து இட்லி தான் வந்து பேக் பண்ணிவிட்டேன். ஏன்னா இங்கே உள்ள நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இட்லினாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதிகமாக தான் நான் வந்து வச்சு விடுவேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வர ரொட்டியை தான் சாப்பிடுவார். இன்றைக்கி இந்த மாதிரி தான் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன். நாளைக்கு பார்க்கலாம், பாய்.